ஏன்னா நீங்க தான் நம்பர் 1 ஃபேன். ஒரு கதை சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில போயிட்டாரு, அவர் ரொம்ப கோமா வந்து என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் எல்லாரும் எடுத்துட்டு போவோம், ஓகேவா, ஹாப்பியா இருப்போம். இஸ் ஃபார் அஸ். இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பாரு. திடீர்னு வந்து கண்ணு திறந்து யோசிக்கிறாரு. இன்னைக்கு கேட்டுட்டேன். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சோனு சூத் அண்ட் விஷால் பேர் பாடி, we were part of that group. So எல்லாரும் போனோம். ஆனா அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்துல எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, அண்ட் இந்த படம் வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பின்னாடி போக முடியாது. யூல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே இருந்தது. ரிலீஸ் ஆக போது சொன்னாங்க, அப்புறம் அந்த மாதிரி ஒரு பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசன்ல மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டா கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு that finally the film is coming to the theater. And விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்ல. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி நானும் விஷயம் எப்படி என்னடா என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி. சோ என்ன சொல்லும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்வேன். நாளைக்கு யாராவது விஷி நீ என்ன, அதனால்தான் அண்ட் அது கையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவுல தட்டோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் சோ கிளாட் தட் நாங்க வந்து அண்ட் விஷி பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன், அந்த எப்பவுமே எல்லா க்ரோயிங் அப் கேர்ள்ஸ்க்கு டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அது விஷி. ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்க உண்மையில படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் the way நீங்க பாத்தீங்க, the way he danced, அவருடைய ஆக்ஷன் சீக்வென்ஸ், அவருடைய காமெடி டைமிங், அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இந்த படத்துல. அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்கு சார், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்துல படம். அண்ட் though I'm not part of the film, for finally bringing the film to the limelight. and எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. we need you. Please come back with giving many more rocking films. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகட ராஜாக்கு. இதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு செய்யல, அதுக்கு மீறி அவர் பண்ணுவாரு. ஆக்ஷன்ல வந்துட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் சம்திங். எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமா, அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து விளையாடுறது, குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு எங்க வீட்ல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவர் நான் பேன் பண்ணேன். இவரு விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டானு இவரே என்கிட்ட சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சத விட்டா வேற கேஸ் போயிடும், அந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலே கண்டிப்பா இவன் சொதப்புவான். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தா இல்ல, அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்தீங்க பாருங்க. அதுல வந்து நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனா பண்ணிடலாமா? ராஜா வந்து கேப்பாப்ல பண்ணிடலாம். அதான் ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே எனர்ஜி வந்து தெரியல எனக்கு. 10 years back எப்படி அந்த எனர்ஜி கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல சுந்தர் சார் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து திருப்பி ஒரு தடவை கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப் வெரி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வெரி பெஸ்ட். உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறணும்னு எங்களோட. So before we move off, சாரி அந்த இது ஆடியோ இது சம்திங் ஒரு ரிலீஸ் பண்றாங்க ப்ளீஸ். எஸ், ஒரு சின்ன அன்வேலிங் இருக்கு, அதுக்காக லெட்ஸ் வெல்கம் கிரண் சார்.
வணக்கம். மிஸ்டர் ஆக்கிரன் அக்கினேனி ஆனந்த் பிரசாத் சார் இங்க இருக்காங்க. அண்ட் வசந்த் வாங்க சார், எல்லாரும் வாங்க ப்ளீஸ். எனி அதர்